வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு கோதுமை ரவையை வச்சு ரவா தோசை செய்ய போகிறோம். இது வந்து கோதுமை ரவை. கோதுமையில் 2 வகை இருக்குது, பஞ்சாப் கோதுமை, சம்பா கோதுமை. பஞ்சாப் கோதுமை வந்து நம்ம சப்பாத்திக்கு போடுற மாவு. சம்பா கோதுமை வந்து நம்ம வந்து உப்பு மாவுக்கு இதுக்கெல்லாம் போடலாம். நார் சத்து அதிகம் இருக்கும். இது ரவையிலே கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், நைஸாகவும் இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப நைஸாக இருக்குது. நம்ம சாதாரண ரவை உப்புமா ரவை இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரொம்ப நைஸாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ரவை பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் தனியாக ஊற வைங்க. இல்லாட்டி மிக்சியில் ஒரு சுற்றிக்கிங்க. ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது அரிசி மாவு. அரிசி மாவு வந்து 1/2 கப்புக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு. மைதா மாவு 1/4 கப்பு. தயிர் வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். என்னோட தயிர் வந்து புளிக்கலை, ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குது, புளிப்பே இல்லை. 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் தயிர் வந்து புளிப்பு இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சு போயிடாம தோசை அப்புறம் புளிச்சு போயிடும். புளிப்பு இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன், புளிக்காமல் நல்ல தயிராக இருந்துச்சுன்னா 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரவை, அரிசி மாவு, மைதா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ் கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 1, சீரகம் 1/2 ஸ்பூன். மிளகு வந்து முழுசாக போட்டால் குழந்தைங்க புறக்கிடுவாங்க, அதனால கொஞ்சம் நச்சு போட்டிருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன். முந்திரி பருப்பு கொஞ்சம். உப்பு எல்லா பக்கமும் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிரையும் சேர்த்துக்குவோம். இதுக்கு தண்ணி நம்ம அதிகமாக தேவை, ஏன்னா ரவை ஊறணும் இல்லையா. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டுருங்க. ரவை தோசைக்கு வந்து மாவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளவு தண்ணியாக இருக்குன்னு பாருங்க. இது ஊறின பிறகு நல்லா கெட்டியாக வந்துடும். ரவை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக ஊறி இந்த மாதிரி எடுக்க வரும். முத நீங்கள் கரைக்கும் போது இந்த மாதிரி எடுக்க வராது. இந்த ரவையை நசுக்கி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இந்த மாதிரி வரும். மாவு மாதிரி வருது பாருங்க. சம்பா கோதுமையை கண்டு நார் மாதிரி வருது, நூல் மாதிரி வரும். இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் ரவை தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். நம்ம இப்போ ஊற்றலாம். நல்லா மாவை கிண்டி விட்டு ஊற்றுங்க. ரவை வந்து கீழே தங்கி போயிருக்கும். நடுவில் ரொம்ப ஃபில் பண்ணாதீங்க. இதை வந்து தோசையை வந்து மூடக்கூடாது. மூடினீங்கன்னா மூடியில் இருக்கக்கூடிய அந்த ஆவி வந்து இதில் வடிஞ்சு தோசை நொசன்னு போயிடும், கிறிஸ்பியாக இருக்காது. வேகட்டும். சூப்பராக இருக்குது. லேசாக கொஞ்சமாக ஆயில் விடும். சூப்பர் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.